Realme users Realme UI 7.0 பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். இது நார்மலா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு நினைச்சுக்காதீங்க. இது லிட்டரலி பார்க்கும்போது ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு சொல்ல முடியும். இதுக்குள்ளேயும் சில விஷயத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. இருந்தாலும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடலான்னு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கான செக்யூரிட்டி பேட்சில் பார்த்தீங்கன்னா லிட்டரலி 1.53 ஜிபிக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ரிப்போர்ட் ஆன பக் எல்லாத்தையுமே இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோடிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்னலாம் போன அப்டேட்டில் வந்து பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப இல்லைனாலும் கண்டிப்பாக இருந்துச்சு. ஏன்னா முன்னை விட அந்த டைமிங் ஜோன் வந்து குறைஞ்சின்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சில லேகன்சி கண்டிப்பாக நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்ல முடியும். நிறைய யூசர்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுமே பல பேரும் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு பயங்கரமாக ஹேங் ஆகுது, அதே இடத்துல பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் எல்லாமே நானுமே ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை வந்து ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணும்போதோ அதை அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. நிறைய முறை ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன், ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பல பேரும் இப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க பாயிண்ட்டுக்கு வந்து அது போயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையான இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்ச் அப்டேட் வந்து உள்ளே வந்துடும் சொல்லலாம். ஸோ ஆண்டவா எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது அப்படின்னு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூஸ் எல்லாமே கொஞ்சம் மோசமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். லேகன்சி இஷ்யூ இருந்துச்சு. அது எல்லாமே இதில் ஃபிக்ஸ் ஆயிரும்னு தோணுது. கூட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சூஸ் பண்ணதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு. அதாவது ரியல்மியும் ஒன் ப்ளஸும் பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்கன்னு சொல்ல முடியும். லிட்டரலி பார்க்கும்போது ரியல்மியோட பேரண்டல் கம்பெனியான ஓப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸை வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். வாங்கினால என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். லிட்டரலி பார்க்கும்போது ஆர்என்டி டீம் ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் ஒன்றா தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே ஒன்றா மாறப்போகுது நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாம் இப்போ ரியல்மி யூஐ 7.0 யூஸ் பண்ணியிருக்கோம். அப்டேட் வந்துச்சுன்னா ரியல்மி யூஐ 8.0 தானே வரணும். ஆனால் 8.0 இல்லாமல் நமக்கான ஆக்சிஜன் OS 16 இல்லை கலர் OSஆ மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. நீங்கள் ரியல்மி மொபைலே சூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் நம்மள்ட்ட தான் வந்தாகணும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்ச் அப்டேட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் ஏதாவது ஃபீச்சர் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எடுத்த உடனே இதுக்குள்ளே இருக்கிறத ஏதாவது செக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது வந்து ஒர்த்தாக இருந்தால் மட்டும் உங்களுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் 16 தான் ஸ்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் 17 பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஆண்ட்ராய்ட் 16 நமக்கு வரதான் போகுது. அதையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இது போல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் அதிகமான டெக் கண்டென்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரியல்மி யூசர்ஸ் ரெடியாக இருங்க. பல விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.